வார்த்தையை கேட்போம். சரியா? ஒரு பைபிள் வாசிப்பு, ஒரு அப்படி இப்படிலாம் ப்ரோக்ராம்ஸை பார்க்கக்கூடாது. சபைங்கிறது எவ்வளவு எல்லாமே அழகாக இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது, மியூசிக் எப்படி இருக்குது, எல்லாம் எப்படி செட்டிங்ஸ் எப்படி இருக்குங்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையை செட் பண்ணுற தேவன் எப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையை செட் பண்ணுற இந்த செட்டிங்ஸ்லாம் அல்ல. எதுவுமே இல்லட்டாலும் பரவாயில்ல, பாட்டே இல்லட்டாலும் சிரிச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்க, நான் எவ்வளோ உங்களை ஜெபத்தில் நடத்துகிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்துகிறோங்கிறத வச்சு தான் நன்மைகள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அனுப்பலாம். சரி, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் வேதம் வாசிக்கல, ஆனால் 1 பேதுருலேருந்து முழுசுமே உங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். அதெல்லாம் பைபிள் வாசிக்கல. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றையும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றையும், மனுஷன் போடுற கட்டளை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்க. மனுஷன் சொல்லுகிற எல்லா கட்டளைகளுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. நான் 1 பேதுருல கீழ்ப்படியுங்கள் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தியானிச்சு பார்த்தேன். அப்போ கர்த்தர் எனக்கு இந்த 1 பேதுருல உள்ள கீழ்ப்படிதலை இன்னைக்கு செய்தியா சொல்லு அப்படின்னு எனக்கு கொடுத்தார். நைட்டு பிரசங்க குறிப்பு இந்த வாரங்களில் அப்படி எடுக்கணும்னு யோசித்து பார்த்த பொழுது ஒன்றுமே அமையல. டேவிட் வாசிக்கு உதவி செய்வார். டேவிட்டையும் நானும் நேர்ந்து ஆமோஸ் இந்த தம்பிமாரெலாம் வந்து வாசிப்பாங்க. ஆமோஸ் அப்படின்னு கூப்பிடுதேன், சந்துருன்னு கூப்பிடு, எல்லாம் தூக்கிட்டான். அல்லேலூயா. எனக்கு உடல் நிலையும் ரொம்ப சௌகரியமாக இல்லை. இந்த ஒரு 10 நாளாகவே அப்படிதான் இருக்கு. பிறகு உடனே என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே தூங்கிடுவோம். நல்லா அப்படி தூங்கிட்டு தூங்கினாலும் தூக்கம் வரும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே காலையில் பரசல் இல்லை புறப்பட்டு யோசித்த பொழுது 1 பேதுருல இருந்து கர்த்தர் தரட்டுங்க அப்படின்னு யோசித்து பார்த்தேன். மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றையும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ என்ன மனுஷனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு அப்படி பார்ப்பேன்னு சொல்லி பார்த்து இந்த 1 பேதுருல இருந்து குறிப்புகளை நான் எடுத்துக்கொண்டேன். 15 குறிப்பு யாருக்கெல்லாம் எதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் ஆவியானவருடைய பரிசுத்தமாகுதலின் கீழ்ப்படிதல். முதல் கீழ்ப்படிதல் மனுஷன் நிமித்தம் எதுக்கு கீழ்ப்படினா, பரிசுத்தமாகுதலுக்கு கீழ்ப்படிதல். நம்முடைய லைஃப் பரிசுத்தமாகிட்டே இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. தண்ணீர் குடித்தா கூட சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை குடிக்கும். எல்லா வீட்லையுமே அக்வாபினா ஆர்ஓ அப்படிலாம் மாட்டியாச்சு. சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை குடிக்கிறோம், தெளிஞ்ச தண்ணீர். சொல்லுங்க அல்லேலூயா. 5 ஸ்டெப் ஃபில்டர் பண்ணுது. உப்பு தண்ணியை கூட நல்ல தண்ணியா மாத்துது. இப்ப அப்படி கடல் தண்ணியை கூட வந்து நல்ல தண்ணியா மாற்றக்கூடிய கண்டுபிடிப்புகள் வந்துச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சில நாடுகள் எல்லாம் அதான் நடக்குது. இஸ்ரேல் தேசத்துலலாம் கம்ப்ளீட்டா அதான், இந்த தண்ணி அந்த தண்ணியும் கிடையாது. அப்படிங்க கவனிங்க. அப்போ எதை செய்தாலும் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிட்டே இருக்குது. பாத்திரத்தை கிளீன் பண்ணுறோம், காலையிலையும் பாத்திரத்தை விளக்குறோம், சாயங்காலமும் விளக்குறோம். இல்லைன்னா ஒரு ஆள் மொத்தமாக சேர்த்து போட்டு மறுநாள் விளக்குறோம். பாத்திரத்தை சுத்தம் செய்தல், திரும்ப திரும்ப குளித்தல், திரும்ப திரும்ப கை கழுவுதல், திரும்ப திரும்ப. யோசிச்சு பாருங்க. ஆடைகளை துவைத்தல், திரும்ப திரும்ப. அழுக்காவது சுத்திகரிக்கிறோம். அதே போல இந்த உலகம் உங்களை அழுக்குப்படுத்தும். சொல்லுங்க அல்லேலூயா. மாம்ச அழுக்கு அதை நீக்குகிறதா இராமல்
மாம்ச அழுக்கு நீக்கிறதுல நம்ம கவனமா இருக்கும், பாத்திரமா இருந்தாலும் உடலா இருந்தாலும். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய அழுக்குகள் ஸ்பிரிட்ல, ஆத்மாவில, சிந்தையில, உங்க ஹார்ட்ல, உங்க நினைவுகள்ல, உங்க கண் பார்வையில, உங்க நாவின் பேச்சுகளில் எவைகளெல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், அதுக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் 5:26 சொல்லுகிறது, மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல். வாசிப்போம். நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. 25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். 27. கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கரைதிரை விளையற்ற பரிசுத்தவான்களாய் கர்த்தர் மாற்றும்படி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு அதிகாரத்துல மாம்ச அழுக்காகிய துர்க்குணம் இருக்கு. துர்க்குணம், அந்த அழுக்கு பிடிச்ச குணம். இப்போ பரிசுத்தமாகுதல் வேண்டும். சபைக்குள்ள வரும் பொழுதே என்னை பரிசுத்தப்படுத்தும். உங்க லைஃப்ல எங்கெல்லாம் அசுத்தம் இருக்குது, அழுக்கு இருக்குது, கரை பிழை இருக்குது, கண்டுபிடித்து நீங்க ஜெபிக்கணும். மற்றவங்க சொன்னா கோபம் வரும், தானா பாவரிக்கை செய்யணும். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும். அதனால தான் 1 யோவான்ல சொன்னாரு, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதனால தான் பாவ அறிக்கை செய்யணும். அப்போ எல்லாவற்றையும் அவர் மன்னித்து சுத்திகரிப்பதற்கு உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். பாவத்தை மறைக்கிறோம் வாழ்வடைய மாட்டான். இதில் விசுவாசிகளை சொல்றார். ரட்சிக்கப்படும் போது பாவ அறிக்கை செய்து உள்ள வந்துருவோம். உடனே பரிசுத்தவான் ஆகிட்டோமா? இல்ல. பரிசுத்தவான்னு தேவன் பட்டம் கொடுத்துட்டார், நீதிமான்னு பட்டம் கொடுத்துட்டார், அவருடைய பிள்ளைன்னு அதிகாரத்தை கொடுத்துட்டார். ஆனால் அனுதினமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதான் நல்ல இருதயம், பரிசுத்தமாக ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதல். ஹோலி ஸ்பிரிட் வந்து பரிசுத்தப்படுத்துகிற வேலையை செய்கிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த தேவன், பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாம் பரிசுத்தம். அப்படியானால் பரிசுத்தமாகுதலை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இது வந்து ஒரு 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 ஆசிரியர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து சொன்னா கூட அவனுக்கு கோவம். ஒரு குறையை சொல்லிட்டா, அதே போல மனைவி கணவனை சொல்லிட்டா, கணவன் மனைவியை சொல்லிட்டா, பிள்ளைகள் தகப்பனை சொல்லிட்டா, தகப்பன் பிள்ளைகளை சொல்லிட்டா, ஊழியக்காரங்க விசுவாசிகளை சொல்லிட்டா, விசுவாசிகள் ஊழியக்காரங்க, எப்படியோ கோபமும் எரிச்சல் வரும். இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்க, சொல்ல தாங்க மாட்டியாங்க. அல்லேலூயா. எதைத்தான் தாங்க போறோம். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. தாங்கணும். ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதல் ஆகுதல், அதுக்கு ஒபே பண்ணணும், கீழ்ப்படியணும். நான் இனி என்ன ஒப்பு கொடுக்குறேன், நான் கீழ்ப்படுகிறேன். இன்னைக்கு திருவிருந்து இருக்குது, நல்ல மனநிலையில் நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் வந்து பரிசுத்தாவி மாதிரி உள்ள வந்து இருதயத்திலாம் வேலை செய்ய முடியாது, அது ஆண்டவர் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். நான் கர்த்தர் மாதிரி அப்படிலாம் சொல்ல முடியாது, சொல்லிடுவேன். ஆவியானவர் தான் அப்படியே உங்களுக்குள்ள வந்து அசைவாடி கிரியை செய்யணும். நீங்க அதை கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா வந்து கிரியை செய்வார். இல்லைன்னா அல்லேலூயா. ஆமென். தன் சுய போக்குக்கு விடப்பட்ட காற்றை போல இருக்கும். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிங்க. பரிசுத்தமாகுதல் எனக்கு வேண்டும். வேற யார் சொல்றதையும் கேட்காதீங்க. உங்க மனதுல எனக்கு ஒரு பரிசுத்தமாகுதல் வேண்டும். 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 14 இரண்டாவது கீழ்ப்படிதல். 1:14 1 பேதுரு. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து. இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இச்சைகளின்படி நடவாமல். சொல்லுங்க அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் முதல் இச்சை அங்க ஏவாள் இடத்திலிருந்து வருகிறது. இந்த பழத்தை பார்த்து இச்சித்தார். இந்த பழம் இச்சிக்கப்படத்தக்க அழகா இருக்கு. அதை உடனே உடனே வந்துட்டான். தாய், நீ பழத்தை பார்த்துட்டியாமா? ரைட், இதை சாப்பிட்டா நீ தேவன் மாதிரி மாறிடுவ, ஆண்டவர் தான் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே, உன்னை தேவ ரூபத்தின்படியும் சாயல்படியும் படைச்சிருந்தார்.
அதை மறந்துட்டா. நீ என்ன நிலையில இருக்கங்கிறதே தெரியாது சிலர். தான் என்ன நிலையில இருக்கும், பணத்தை கையில் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான், ஐயோ பணம் இல்லையே. சுகத்தை வச்சுக்கிட்டே சுகம் இல்லையே. நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கு வழிகள்லாம் இருக்கும், வழி தெரியாது. எல்லாம் இருந்து அழுகிற ஆட்கள் எவ்வளோ இருக்காங்க இங்கே? 195 பேர் இருக்காங்க நான் கண்டவர்கள். வே ஆஃப் ரூட், இதான் வழி அப்படின்னு இருக்கும். அந்த வழி தெரியாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். எல்லாமே இருக்கும். எல்லாமே ஏவாள் இடத்துல ஆதாம் இடத்துல ஆண்டவர் கொடுத்துட்டாரு. முழு உலகத்தையே கொடுத்துட்டாரு. ஆனா தேவன் தான், மனுஷன் தான். சாசு சொல்றான், அவன் இச்சை வந்த உடனே மயங்கிட்டான். பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, பழத்தை சாப்பிட்டா நீ யார் மாதிரி மாறிடு, தேவன் போல மாறி. அதனால தேவன் உன்னைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பார்த்தியா? உடனே சாத்தானுக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய புருஷனுக்கும் அந்த கனியை பறிச்சு அவளும் சாப்பிட்டு, ஐயா நீங்களும் சாப்பிடுங்க, அன்புள்ள கணவன் அதை சாப்பிடுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவ வீழ்ச்சி அடைஞ்சிட்டா. அவளுடைய ஆத்மாவில் மரணம் வந்துட்டு. அப்போ என்ன செய்யறது? இவளை தள்ளிறதா? பரவாயில்ல, இந்த நிலையில் இருந்தாலும் தன் மனைவியை நேசிச்சு, நானும் சாப்பிட்டுக்கிறோமா, நானும் பாவியாக இருக்கேன், நான் மட்டும் பரலோகத்துக்கு போய் என்ன செய்ய அப்படின்னு இவனும் சாப்பிட்டான். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஆதாம் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக இருக்குது. அவர் பாவம் செய்யலை, ஏவாள் தான் பாவம் செய்தா, மனுஷன் தான் பாவம் செய்தான். அதனால அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். அவர் பாவமானார், சாபமானார், வியாதியுள்ளவர் ஆனார், சாச ஜெயிக்கிறவர் ஆனார், சாபமானார், தரித்திரர் ஆனார். நமக்காக அவரே ஆயிட்டார். அவரே ஏற்றுக்கொண்டு மேற்கொண்டு ஜெயித்தார். அல்லேலூயா. அப்ப இச்சைகளை மேற்கொள்ளத்தக்க கீழ்ப்படியல் இது இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இச்சைகளை எல்லாம் இயேசு ஜெயித்தார். உலகத்தில் இயேசு கிறிஸ்து நல்ல வாலிபனாக 33.5 ஆண்டு வரை வாழ்ந்தார். வாழ்ந்து காட்டினார். இயேசு ஏன் வாழ்ந்து காட்டினார்னா, நீங்களும் இப்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அன்புனால வராத எல்லாமே இச்சை அப்படின்னு இருக்கு. அன்புனால வராத எல்லாம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அன்புனால வராத எல்லாம் இச்சை. அப்படிங்க கவனிங்க. அப்ப அவைகளை மேற்கொள்வதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இது வேண்டாம் தேவனே, இது வேண்டாம். கடந்த நாள்ல ஒருவரோடு பேசி போட்டிருந்தேன். நிறைய பேர் ஆடம்பர வாழ்க்கையில கடனாயிருவாங்க. அடுத்தவங்களை பார்த்து, என் வீடு இப்படி இருக்கணும், என் கார் இப்படி இருக்கணும், என் பைக் இப்படி இருக்கணும், தங்கம் இப்படி இருக்கணும், சாப்பாடு இப்படி இருக்கணும், அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆடம்பரமா. போதும், இருக்கிறத போதும் நினைச்சு வாழ்ற வாழ்க்கை தான் முக்கியம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இப்போ அதுக்கு மாறான காரியங்கள் லைஃப்ல அநேகர் கஷ்டப்படுறதுக்கு அது ஒரு காரணம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆமென். கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கணும். கடன் வாங்குறதே ஒரு இச்சை தான். என்ன கடன்? அன்புனால ஒருவருக்கு ஒரு கடன் கொடுக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகமே இன்னைக்கு கடன் கொடுக்க ரெடியா இருக்கு. என்ன பொருளாலும் நீங்க உங்க அக்கௌண்ட்ல கடன் வாங்கிக்கலாம், கட்டணும். எல்லாம் எந்த பொருளாலும் வாங்கிடலாம். அதான் கொடுக்காங்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கி என்ன செய்யும்? தேவை எதுவோ, நமக்கு வருமானம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும். அதுதான் இச்சை இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இருக்கிறதே போதும், அதுல திருப்தி அடையாது. எல்லாமே நமக்கு தெரியணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென்.
பெருமைக்கு மாவு இடிக்கப்படாது சொல்லுவாங்க பழமொழி. இல்லை, இச்சை இல்லாமல் வாழ்வதற்கு கீழ்ப்படிதல் அவசியம். அதான் இது வேணும், இது வேண்டாம். ஆமென். எல்லாம் நமக்கு தகுதி அல்ல, தகுதியானவைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தமாகுதலே தேவ சித்தம். பரிசுத்தத்திற்கென்றே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியானால் பரிசுத்தம் என்கிற ஒன்றை ஆணோ பெண்ணோ ஊழியக்காரர்களோ விசுவாசிகளோ யாரோ எடுத்துக்கணும். பரிசுத்தம் என்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இளையகுமாரன் வந்து சொன்ன, தகப்பனே பரத்துக்கும் உமக்கு விரோதமா பாவம் செய்தேன். தகப்ப உடனே நீ போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து தீர்த்து கட்டிட்ட, நான் போடு போட்டு அவனை வெளியே அனுப்புனேன் அப்படியே சொன்னாரு. இல்லை, மனுஷன் எப்படி இருக்கணும்னா பாவம் செஞ்ச மனுஷனை ஏற்றுக்கிறார். அந்த பக்கம் தகப்பனுக்கு தெரிஞ்சு பாப்பா, அவனை கட்டி பிடித்து அணைத்து சாப்பாடு கொடுத்து ஒரு மேலசாலத்தை போட்டு பாருங்க அன்பு செலுத்திட்டார். ஒரு குடிக்காரன மாதிரியாவது இருந்துக்கிட்டு ஐயா, அந்த மனசு இருக்கா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்ப பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அவர் சொல்றார். மரித்தான் பிழைத்தான், ஏற்றுக்கிற பக்குவம். தேவன் அப்படித்தான், நீ எந்த நிலையில வந்தாலும் உங்களை ஏற்றுக்கிடுவார். இப்போ பாவரிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் கிட்டி சேரணும். கிருபாசன தண்டைக்கு கிட்டி சேரணும். நிமிர்ந்து இருக்கக்கூடாது, அசால்ட்டா இருக்கக்கூடாது, நிர்விசாரமா இருக்கக்கூடாது, பெருமக்காரியா இருக்கக்கூடாது. நல்ல மனசுள்ளவர்களாய் தேவனிடத்தில் நெருங்கணும், கர்த்தரிடத்தில் நெருங்கணும். அதெல்லாம் சபை. வந்து ஆண்டவரே தாவே தோத்திரப்பா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. 22ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இங்க சொல்லியிருக்கு, இங்க என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சகோதர சிநேகம், ஒருவருக்கு ஒருவர் அன்பு, இதான் கீழ்ப்படிது. சகோதர சிநேகம். இப்ப பிரதர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஆண்கள் ஐக்கியம். ஆண்கள் ஐக்கியம் எதுக்கு வச்சிருக்கு? சகோதர சிநேகம் தான் எல்லாரும் வந்து அதில் பங்கு பெறுவோம். செல்லத்தில் பிரதர், குல்ராய் பிரதர், துறை பிரதர் பொறுப்பாக இருக்கிறாங்க. நம்ம இதில் போவோம், அவங்கள கனம் பண்ணுவோம், அன்பு கூறுவோம். அதான் அன்பு. தேவனிடத்தில் அன்பு கூறுவது பெரிய விஷயம். நான் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவேன், உன் ஜெபம் கேட்கப்படாது. சொல்லுங்க அல்லேலூயா. சபையில் அப்படி ஒரு ஜெபம் இருக்கு. பெண்கள் ஐக்கியம் இருக்கு, ஆண்கள் ஐக்கியம், யூத், சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கு. பிள்ளைகள்லாம் அனுப்பிட்டோங்க. என் பிள்ளை என் பக்கத்துலேயே தான் இருக்கும். என்ன செய்ய போற? அனுப்பணும். யூத், நாங்கள் என் பிள்ளை எங்கேயுமே அனுப்ப மாட்டோம். அது அப்படி கிடையாது. ரோடெல்லாம் பாதுகாப்பு இருக்கோம். அது யார், எத்தனை ஆண்கள் பெண்கள் பார்ப்பாங்க? என் பிள்ளைய பார்க்கலாமா? உன் பிள்ளை எங்கேயுமே போகல. பள்ளிக்கூடம் போகுது, மார்க்கெட் போகுது, நீங்கள் போகும்போது அழைச்சிட்டு போறீங்க. பாதுகாப்பு தேவன் தான். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்தையும் எல்லாம் ஏமாத்திடுவோம், தேவனை மட்டும்தான் ஏமாற்ற முடியாது. யாக்கோபு எல்லாத்தையும் ஏமாத்திட்டான். எத்தனை தேவன் கரெக்டா பிடிச்சார், தொடை சந்த தொட்டார், நட நொண்டி நொண்டி நடுவார். அவர் எங்க பிடிக்கணும் தெரியும். கர்த்தரை நம்புங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சபைக்குள்ள போங்க, பெண்களுக்கு போ, ஜெபத்துக்கு போ, ஆராதனைக்கு போ, உள்ள தள்ளி விடணும். அக்னிகளை தூக்கி போடணும். அக்னி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னிகளை தூக்கி போட்டாங்க. தூக்கி போடுங்க. 4வது நபராக உலாவுகிற இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனுக்கு சாயலானவர் தேவன். அங்க அசைவாடி பாதுகாப்பதற்கு வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். கைகளை தட்டி கட்டு மகிமை செலுத்தலாம். ஸ்தோத்திரம். நல்லா தட்டுங்க கையை. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. இப்போ கவனிங்க. அப்போ சகோதர சிநேகம், ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறணும். எப்படி இருக்கீங்க? 4 பேர்கிட்ட கேட்கணும். பிரைஸ் லார்ட் அப்படின்னு பேருங்க. முகத்தை பார்த்து என் முகம் வாடலா இருக்கீங்கள,
கேட்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே, ஆண்கிட்ட சொல்லணும், அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க பிரதர். சகோதரிகிட்ட போய் சொல்லக்கூடாது, உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. யார் எங்க சொல்லணுமோ அங்கதான் சொல்லணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. கவனிக்கணும். ஆண்களை பார்க்கணும், யாரெல்லாம் வர சபைக்கு, யார் வரல. அதான் சகோதர சிநேகம். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் வேதநாயக சாஸ்திரியார் திருவிருந்துக்கு வரல ஒரு குடும்பம், உடனே ஒரு பாட்டை எழுதிட்டாராம், சகோதரா கத்தரின் பந்திக்கு வான்னு. வீட்டில் போய் பாட்டு படிச்சு, சகோதரா கத்தரின் பந்திக்கு வா. உடனே அவர் வந்து வருத்தமெல்லாம் போய் நேராக சபைக்கு வந்துட்டார். சகோதர சிநேகத்தை பார்த்தீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. யார் வந்தான்னா வரட்டான்னு, யார் போனான்னு போட்டான்னு. இது குடும்பங்க. தெய்வ சபை வந்து ஒரு குடும்பம், ஃபேமிலி. அல்லேலூயா. நாங்களாம் அப்படித்தான் வாழ்கிறோம், அப்படித்தான் நீங்களும். சில குடும்பங்களை பார்ப்பேன், ரொம்ப நெருங்கி இருப்பாங்க. சபை கூட்டம், பாஸ்டர், விசுவாசிகள் ரொம்ப நெருங்கி இருப்பாங்க. அவங்கெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. சில உண்டு தெரியும், நீ நெருங்க மாட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. நாங்கள் சொல்லத்தான் செய்வோம், கேட்கறதும் கேட்காது உங்க விருப்பம்னு விட மாட்டோம். திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கும். அப்படி விட்டா வழி போக்குறவர்கள் கூட விட முடியுமா? முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப சகோதர சிநேகம், அதான் திருவிருந்து. ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்கள், அதுக்கு கீழ்ப்படியணும். இப்ப சொல்றேன், அது கீழ்ப்படியணும். ஒருத்தர் பார்த்து கேட்கணும். எப்பொழுது கேட்டால் 2 பிரதர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு, அவர் தான் தெரியுமே, எப்பொழுதுதான் பேசிட்டு இருக்க. சபைக்கு வரது புதுசாக யார் வந்திருக்கா, இந்த மாதிரி பெண்கள் கவனிக்கணும். 6 முடிஞ்சவொடனே டட்டாடைன்னு ஓடி விட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. பார்க்கணும். ஆமென். அன்ராய்பருடைய சன் லாரன்ஸ் வந்திருக்கிறார். வந்தவுடனே உள்ள வந்து பாஸ்டர் கை கொடுத்து பேசிட்டு போனோம். சந்தோஷம். அவங்க வந்து சொல்லணும், அவங்க வந்தது எனக்கு தெரியாது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நான் பாஸ்டருக்கு கண்ணு கிடையாது, அவர் எங்கே பார்த்து யாரை பார்த்து சொல்றார், மொத்தத்தில் பேசிட்டு போயிடுவார். அப்போ நீங்க கண்ணு மாதிரி செயல்படணும். எனக்காக நீங்க செயல்படணும் இல்லை, ஒருத்தர் அன்பு கூறணும். அவருக்காக நான் சொல்லலை, எல்லாரையுமே. போன வாரம் ஆராதனைக்கு வரல, 2 மாசம் ஆராதனைக்கு வராத, ஏன் பிரதர் வரல, என்ன காரணம், என்ன விஷயம் சொல்லுங்க. இங்க கேட்கணும், ஃபோன் பண்ணி பேசலாம். இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர சிநேகம் இல்லை அப்படின்னா, அதனால தான் சபையுமே சிலருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. எல்லா பக்கம் அப்படிதானே இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இது நித்திய சந்தோஷம், சினிமா அற்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஐக்கியம் எல்லா பக்கமும் இருக்கு. கிரிக்கெட்டுக்கு போனவனும் ஐக்கியமாக தான் இருக்கான், சினிமாவுக்கு போறவனும் ஐக்கியமாக தான் இருக்கான், பார்ல போய் குடிக்கிறவனும் ஐக்கியமாக தான் இருக்கான். இந்த ஐக்கியம் இல்லை. சகோதர சிநேகம், தெய்வீக சிநேகம், தேவ அன்பு. பரிசுத்தாய் பெற்றீங்களா, ஞானஸ்நானம் எடுத்தீங்களா, சபைக்கு வரீங்களா, காணிக்க போறீங்களா, தசமாவும் கொடுக்குறீங்களா, ஊழியம் செய்றீங்களா, உடல் சுகம் எப்படி இருக்கு, உங்க மனைவி பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, குடும்பம் எப்படி இருக்கு, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க, அப்படி கேட்கணும். கேட்டு நல்லா அப்படி இருந்தாதான் சகோதர சிநேகம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஆமென். அப்போ நம்ம இப்படி மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிங்க தான் சொல்றேன். கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிங்க. விசாரிக்கணும், பார்க்கணும். எங்கேயோ எப்படியோ ஜவுளி கடையில் துணி வாங்குறவங்க கூட ஒருத்தர் பார்த்து நின்று பேசிக்கலாம். பார்த்தீங்களா, நீங்கள் ஜவுளிகளுக்கு வந்தீங்களா, ஆமாம், என்ன ட்ரெஸ் இருக்கு, என்ன விஷயம், என்ன காரணம், பிறந்த நாளா, கல்யாண நாளா, என்ன நடக்குது, சொல்லுங்க அல்லேலூயா. என்ன ஜவுளி கடைக்கு வந்தீங்க, சும்மா வந்தேன் அப்படியே சொல்லுவீங்க, சும்மா வந்தேன். அல்லேலூயா. மார்க்கெட்டுக்கு போனா சும்மா வந்தேன்னா சொல்ல புரிய, சர்ச்சுக்கு சும்மா இருப்பார். அல்லேலூயா. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கணும். விசாரணை, கர்த்தர் உன்னை விசாரிப்பார்.
அதுதான் நம்மளை வச்சிருக்கிற. நீங்க ஒருவருக்கு ஒருவர் விசாரிக்கணும். எதுக்கு ஊழியர் ஐக்கியம் எல்லாத்துக்கும் பொறுப்புகளை கொடுத்துருக்கணும்னு விசாரணை வேணும், கேட்கணும். பொறுப்பாளர்கள் நின்று 10 நிமிஷம் நின்று போகணும். ஆராதனை போய் என்ன சாதிக்க போறீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. இதை சாதிச்சாலே உங்க குடும்பம் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நான் சத்தியத்தை தான் சொல்றேன். நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. சகோதர சிநேகம் ஒருவருக்கு ஒருவர் வேண்டும். அல்லேலூயா. ஆமா. ஒரு பாஸ்டர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கடந்த நாளில் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். எப்பமாவது அனுப்புவார் ஒரு கடிதம் வாட்ஸ்அப் மூலம். பாஸ்டர், உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். ஊழியத்துக்கு நான் எந்த உதவி செய்ய மாட்டேன். உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் கேளுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நிறையா காரியங்களெல்லாம் சொல்லி இப்படி எழுதியிருக்காரு. யார் எழுதுறோம் யோசிச்சு பாருங்க, என்ன வேணும். நான் உடனே யோசித்து பார்த்தேன். என் உடன் ஊழியக்காரர்களோ இல்லைன்னா ஸ்தாபன தலைவர்களோ நண்பர்களோ உறவினர்களோ யாருமே இப்படி சொன்னதில்லை, செஞ்சதும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் செய்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பதில் என்ன எழுத, என்னன்னாலும் கேளுங்க. என்ன எழுத? அன்று ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமாகி கேட்பார், வேண்டாம் உனக்கு என்ன வேண்டும்? எஸ்ராஜாதியை பற்றி உனக்கு என்ன வேண்டும்? அப்படி ஒரு கேள்வி. யோசிச்சு பார்த்தேன். அது வேணே இது வேணும்னு நம்ம எழுதலாம். தயக்கம் வேண்டாம். இது ஒரு 3 மாசம் ஆச்சு. நேற்று ஒரு மறுபடியும் ஒன்று எழுதியிருக்க. நான் காத்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? பாஸ்டர் ஒரு 10 கோடி கேளுங்க பாஸ்டர். அதில் எனக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு 10 லட்சம் கொடுங்க பாஸ்டர். அல்லேலூயா. ஒரு மிடில் மேன் தான். ஆமென். அடி யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன எழுத, என்ன சொல்ல. ஊழியத்துக்கோ சபைக்கோ எதுக்கும் கேட்கப்படாது. நான் தேவனிடத்துல போய் கூட என்ன 40 வருஷம் ஊழியத்துல, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணும் ஐயா அப்படின்னு கேட்டது இல்லையா. எல்லாமே பூமியில இருக்க, தண்ணி இருக்கு, சாப்பாடு இருக்கு, ட்ரெஸ் இருக்கு, எல்லாமே கிடைக்குது. ஏன் போய் அவரை போய் தொந்தரவு பண்ணணும்? இருந்தா சாப்பிடுவோம், இருக்குதே சாப்பிடுவோம். எப்படினாலும் நம்ம முறுமுறுக்காம வாழ்ற லைஃப் வந்து பாஸ்ட் குடும்பத்துக்கு இருக்கு, பிள்ளைகளுக்கு இருக்கு, மனைவிக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படித்தான் ஊழிய பாதையில கஷ்டம் அப்படின்னு வந்து நான் கடந்த நாள் கூட சொன்னேன். நீங்க சென்னையில் மகள் ஃபேமிலி 2 பிள்ளைகள், அவளுக்கு புதிய ஊழியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ காணிக்கையே கிடையாது, ஆட்களும் கிடையாது. ஒரு 12 பேர் வராங்க, கிராமத்தில் உள்ளவங்க கஷ்டப்பட்டவங்க. இதான் ஆரம்பிச்சிருக்க ஊழியம். வருமானமே இல்லை, என்ன செய்ய? ரூபா தாங்கப்பா. உடனே ஃபோன் பண்ணி உபதேசம் பண்ண, பணம்னு யார்ட்டையும் கேட்கப்பட்டேன், யார்ட்டையுமே வரமாட்டேன், யார்ட்டையுமே கேட்கப்பட்டேன். என்ன அப்படின்னா பிள்ளைகள்லாம் நான் பெரிய பணக்காரன் இருக்காமல் நினைக்கிறேன். கோயில் வித்த காசு இருக்கு, கோயிலுக்கு இடம் வித்த அந்த காசு இருக்கு. இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இடம் வாங்கி போட்டுருவேன். இதை கூட 10 லட்சம் 20 லட்சம் பெருக்கி இன்னும் நீங்களும் நானும் எல்லாரும் காசை போட்டு ஒரு பெரிய இடமா நல்ல இடமா வாங்கணுங்கிற லெவலில் எல்லாத்துக்கும் லிஸ்ட் கணக்கு வச்சிருக்கேன். 1 ரூபா கூட அதெல்லாம் எடுத்து கிடையாது. அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் நினைக்கணும் சும்மா இருக்கலாம், விசுவாசிகள் கூட கொடுங்க, இதை கொடுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா? அல்லேலூயா. பணக்கார பாஸ்டர். ஏன் பணக்கார பாஸ்டர்? கோயில் இடம் வந்து காசு. ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இல்ல, செய்வதில்லை, செய்ய போறதும் இல்லை. சகோதர சிநேகம் வாழ கத்திற்காக, கத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய 7ஆம் வசனம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. இங்க திருவசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். திருவசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சவங்க யாரு? 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ. இங்கே கவனிங்க, அந்த வசனம் 7ஆம் வசனமா? 7 வாசிங்க. 8 பேர் வேலைக்குள் வந்து 8 பேர் இருக்கார்ல. 6ஆம் வசனம் 5. சாரி, திருவசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் வாசிச்சா போத அது என்ன சொல்லியிருக்கு? நான் கீழ்ப்படுகிறேன். 2:8 வாசிங்க. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நாமோ புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்போ கீழ்ப்படிதல், திருவசனத்துக்கு கீழ்ப்படிதல். கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ வசனம் என்ன சொல்லுது? திருக்குறள் என்ன சொல்லுது? அப்படியா? படிச்ச பாடம் என்ன சொல்லுது? அப்படியா? அம்மா அப்பா என்ன சொல்லிட்டாங்க? அப்படியா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா திருவசனம் ஒருபோதும் தீமை செய்யாது. அல்லேலூயா. வசனத்துக்கு இருக்கிற வல்லமை என்ன தெரியுமா? வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் வியாதியை. வசனம் ஒரு சம்பட்டி, எதையும் நொறுக்கிறோம். வசனம் ஒரு ஞானப்பால். பிறந்த பிள்ளைக்கு 6 மாசம் தாய்ப்பால் கொடுத்த போதும் அவ்வளவு எதிர்ப்பு சக்தி இருக்கு. அப்படிங்க கவனிங்க, ஞானப்பால். வசனம் ஜீவ அப்பம். அப்ப வேத வசனம் தேன். அப்ப வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? 10 அதிகாரம் வாசிக்கிட்டாலும் 10 வசனம் வாசித்தாலும் வசனம் என்ன சொல்லியிருக்கு? இது நம்ம கீழ்ப்படிய முடியுமா முடியாதா? இது நம்ம கீழ்ப்படிய முடியாது போல இருக்க. அப்போ அது ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. திருவசனத்தை சொல்ல வேண்டும். வசனத்தை வீட்டில் சொல்லணும். பாருங்க வசனம் எப்படி இருக்கு, இப்படி கீழ்ப்படிங்க. எனக்காக இதை செய்ய வேண்டாம், கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் அப்படி சொல்லணும். கர்த்தர் நிமித்தம் இதுக்கு உபயோக பண்ணுங்க, வேற ஒன்றும் இல்லை. எனக்காக எல்லாம் வேண்டாம், கர்த்தர் நிமித்தம். வசனம் எப்படி இருக்க? வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. இப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்னு இருக்கு. சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் ஆராதனை இருக்கும். எடுக்காதவங்களும் ஆயத்தமாக இருங்க. காலத்தை தள்ளிட்டு போகாதீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போ இப்படி கட்டளைகள் இருக்கு, கீழ்ப்படியணும். ஸ்டெப் பை ஸ்டெப். சர்ச்சுக்குள்ள வந்து வளர்ச்சி, ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி வளரும் குழந்தைகளாக. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். வளர்ந்தாச்சு, கனி கொடுக்கல, கொத்தி இருபடணும். இப்படி வசனத்துக்கு கீழ்ப்படியணும். இல்ல வெட்டுண்டு அக்கடியில் போடப்படும். அப்ப இந்த மாதிரிலாம் ஆண்டவர் சொல்றார். அப்ப தேவன் அந்த அத்திமரத்துல கனி கிடைக்குமான்னு பார்த்தார். உங்களை அவர் புசிக்க விரும்புகிறார். உங்களை ருசிக்க விரும்புகிறார். உங்களில் சந்தோஷப்பட விரும்புகிறார். நீங்க பழம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். நீங்க வளர்ந்து பெரிய லெவல்ல வந்து நீங்க என்ன பழம் கொடுக்கீங்க சபைக்கு, கர்த்தருக்கு? சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். என்ன பலன் கொடுக்கும்? நம்ம சபையில இருந்து நம்ம கர்த்தருக்கு என்ன லாபத்தை தேடுறோம், நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்? சரிதான். சொல்லுங்க அல்லேலூயா. திருவசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தான் சொல்லுகிறது, கர்த்தர் நிமித்தம் மனுஷனுடைய கட்டளை யாவற்றுக்கும் கீழ்ப்படியுங்கள். அப்போ மனுஷனுடைய கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். 14ஆம் வசனம்,
மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். அடுத்து, நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், மேலான அதிகாரம் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியுங்கள். அப்ப நமக்கு மேல் ஒரு அதிகாரம் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, மேலான அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மேலான அதிகாரம். எனக்கு மேல ஒரு அதிகாரம் இல்லைன்னே நினைக்கப்படாது. இப்ப நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் இருக்கிறேன், எனக்கு மேல் அதிகாரம் இருக்கு. நெல்லை பெந்தைகோஸ்து ஊழியர் ஐக்கியத்தில் இருக்கிறேன், எனக்கு மேல் ஒரு அதிகாரம் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. சபை இருக்குது, இப்ப எனக்கு மேல் ஒரு அதிகாரம் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ உலகத்தில் இருக்கிற மனுஷனும் அதிகாரம் செலுத்துறான். கவர்மெண்ட் இருக்கு, வேலை பார்க்குற ஸ்தலம் இருக்கு, பல இடங்கள் இருக்கு. இப்போ மேலான அதிகாரம், நமக்கு மேல் இருக்கிற அதிகாரம் எதுன்னு பார்க்கணும். ஒரு ஊர்ல ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னா மேல் அதிகாரம், அவர் ரட்சிக்கப்படாதவராக இருக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஒரு எம்எல்ஏ இருக்கிறாருன்னா மேல் அதிகாரம். உங்களுடைய வட்டார என்ன சொல்றது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதுன்னா அது மேல் அதிகாரம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்படி சில அதிகாரங்கள் இருக்கு. அப்ப இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதை போய் எதிர்த்து நின்றுட்டு இருக்க, அது இப்படி சொல்லிட்டாங்களே, அது எப்படி செய்யறது விட பார்க்கறது இல்லை. ஆமென். உங்களுக்கு ஒரு மேல் அதிகாரத்தை கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். பாஸ்டர் ஒரு அதிகாரம் தான், இது ஒரு உத்தியோகம். மரித்து போன பாஸ்டர் ஆதாம் துறை ஒரு கல்யாணம் அவங்க சர்ச்சில் நாங்கள் போயிருந்தோம். நம்ம சர்ச்சு மாப்பிள்ளை அங்கே போனோம். அப்போ அவர் என்னைய பார்க்குற, பாஸ்டர் உங்களுக்கு என்ன உத்தியோகம் அப்படி கேட்குற, என்ன அதிகாரம் உங்களுக்கு சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசியா பாஸ்டரா கேட்குற, பாஸ்டர் ஆர்டினேஷன் பாஸ்டர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்போ பெந்தைகோஸ்து ஐக்கியத்திலிருந்து அப்போஸ்தலர்ங்கிற பட்டம் கொடுத்தாங்க. நான் ஒரு அப்போஸ்தலர். அப்போஸ்தலருக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு அப்போஸ்தலனுடைய அடையாளம் என்னன்னா, எந்த பிரச்சனை ஆனாலும் சபைக்குள்ளேயோ விசுவாசிகளுக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ ஊழியக்காரங்களுக்குள்ளேயோ எவ்வளவு பெரிய கிரிட்டிக்கல் பொசிஷன், கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், எனி ப்ராப்ளம்ஸ் எதா இருந்தாலும் அதை அவரிடத்தில் கொண்டு சென்றால் அவன் அதை தீர்த்து விடுவான். அவன் தான் அப்போஸ்தலன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபைகள் ப்ராப்ளம் வரும்போது நீ கூப்பிடுவாங்க, பாஸ்டர் பிரச்சனை பாஸ்டர், அதனால கூட மாட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சபை கட்டப்பட வேண்டும் என்றால் பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும். நீங்க நல்ல ப்ரொமோஷன்ல போகணும்னா மேல் அதிகாரத்துல ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அதான் பட்டம். ஊழியத்திலேயே பிரதான பட்டம் அப்போஸ்தலன். சொல்லுங்க அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். எலி பிரச்சனை கடந்த நாள்ல நேற்று நினைக்கிறேன், நம்ம சபைக்கு வந்து கொண்டிருக்கிற பிரதருடைய ரிலேட்டிவ் திருமணம் ஆகி போயிட்டான். நம்ம சபைக்கு வரல, ஆனா அவங்களுடைய ரிலேட்டிவ் ஃபோன் பண்றாங்க, பாஸ்டர் என் பிள்ளைய அடிக்கிறான், பிள்ளைய குடும்பப்படுத்துறான், எல்லாம் பிரச்சனை இருக்கு பாஸ்டர், என்ன செய்யனே தெரியல பாஸ்டர், எங்களுக்கு சொந்த பந்தம் எல்லாம் இருந்தும் கேட்க ஒருத்தரும் ஆள் கிடையாது பாஸ்டர், என்ன செய்யும் போன்னு அழுதான். உடனே சொன்னேன், நீ என்கிட்ட அழுத்த, உன் மகளை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு, என்ன பிரச்சனை? அவர் சொன்னேன், ரொம்ப பிரச்சனை தாங்க முடியலன்னு அங்கே வர சொல்லு. வந்துட்டார். என்னன்னு கேட்டேன், இப்படிலாம் பிரச்சனை பாஸ்டர், 10 நாளே உன் அம்மா வீட்டில் நான் பார்த்துக்கிறேன். என்னதை பார்ப்போம்? 10 நாள் எனக்கு ஒரு ஃப்ரீ டைமில் ஒரு நாள் ஃபோன் பண்ணுவேன், பிரதர் உங்கள் ஒய்ஃப் இங்கே வந்திருக்காங்க அம்மா வீட்டுக்கு, நீ
நீங்கள் வாங்க, உங்கள்கிட்ட பேசணும், அதை வர வைப்பேன். வரலன்னா நான் இங்கேருந்து அங்கே போவேன். 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்க. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை பாஸ்டர்? ஜெபம் பண்ணா போதாது. ஜெபம் தான் எல்லாரும் பண்ணுறோம். யார் செய்வா? அவங்கள வர வச்சு அவங்ககிட்ட பேசி, இப்படிலாம் இருக்குதுப்பா, அப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது, அடிக்காத, கேட்க ஆளுன்னு நினைக்காத, நான் சொல்கிறேன் கேளு, சட்டம் இப்படி இருக்கு, போலீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி இருக்கு, நீ இப்படி செய்யாத, அதான் நீ முன்னேறுவ. இவளுக்கு புத்தி சொல்லணும், நீ இப்படிலாம் நடக்கணும். நான் விட ஒரு கேள்வி கேட்டேன், வீட்டுக்கு பொருள் ஜாமான்லாம் வாங்கி போடுறாரா? போடுறாரு. வீடு வாடகை கொடுக்காரா? சொந்த வீடு. ட்ரெஸ்லாம் கொடுக்காரா? கொடுக்காரு. சாப்பாடு தராரா? தராரு. பிள்ளையை கவனிக்காரா? கவனிக்காரு. நல்ல மாப்பிள்ளை தானே? அடிக்க, அது மட்டும்தான் பிரச்சனை. சரி, அதை சொல்லி சரி பண்ண அவ்வளோ. ஏன் சொல்கிறேன் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலான அதிகாரத்துக்கு என்ன செய்யுங்க? கீழ்படிங்க. 10 நாள் வீட்டில் இரு. நீ உடனே மாப்பிள்ளை பைக்கில் வந்து, ஹலோ கமான், பைக்கில் ஏறு, ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஏறி போயிருந்தார். பாஸ்டர் சொன்னா தான் என்ன செய்வேன், வருவேன்னு சொன்னான்னா படித்தேன். கவனிக்கணும். போயிட்டா என்ன, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை சால்வ் ஆக மீண்டும் பிரச்சனை வரும். போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கூட 4 அடி அடிக்கும். சொல்றேன். அப்ப நீங்க கவனிங்க, பிராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டும். மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்க. சபையில் இருக்கு, பாஸ்டர் இருக்காரு, பாட்டு படிக்கிறது, ஜெபிக்கிறது, பிரசங்கிக்கிறது மாத்திரம் அல்ல, சில காரியங்களை சொல்லுவோம், அப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி சொல்லுவோம். உங்களை பார்க்கும்போது சில விஷயத்த ஒரு லைட் கொடுப்போம், அப்படி செய்யுங்க பிரதர் சிஸ்டர். ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லுவோம், பிசிக்கலாகவும் சொல்லுவோம். நீங்க வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம், தாளம் போடுவோம். இல்லை பாஸ்டர் நீங்க எதுனாலும் மனம் திறந்து சொல்லுங்கன்னா சொல்லுவோம். ஆனா உறுதி தரணும். நான் செத்தாலும் சபையில் நிற்பேன்னு சொல்லணும். ஏதாவது கேட்டு பெயர்வேன்னா சொல்ல மாட்டோம். கேட்கறதுக்கு மனசு இல்லையே, இருக்கட்டும், இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும், கொத்தி இருப்போம், அடி போட்டே இருக்கும், அது கனி கொடுக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. நான் இருதயத்துக்கு இருதயம் பேசுறேன், பிரசங்கல்ல. திருவசனத்துக்கு கீழ்ப்படிங்க. மேலான அதிகாரத்துக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் வசனம். வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படி. வேலைக்காரரே உங்கள் எஜமான், முதலாளிக்கு, உங்க பாஸ்க்கு கீழ்ப்படிங்க. நீங்க ஒர்க் பண்ற இடம். ஏன் நிறைய பேர் முன்னேற முடியலன்னா, வேலைக்காரன், வேலைக்காரன், வேலைக்காரி. இப்போ நான் இந்த சர்ச்சில் நான் ஒரு வேலைக்காரன். எனக்கு மேல அசம்பிளிஸ் ஆஃப் காட் நியமிச்சு, நான் ஒரு வேலைக்காரன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எங்கிட்ட கேட்பாங்க, ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுங்க, நீங்க மாஸ்டர் செக்ஷன் மீட்டிங் வாங்க, கவனிப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ் கீழ்ப்படிய. அப்ப நீங்க கவனிக்கணும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பாஸ் யாரு, உங்களுக்கு முதலாளியா இருக்கிறவங்க யாரு, அதை கவனிக்கணும். வீட்டு எஜமான், வீட்டுக்கு முதலாளி யாரு, வேலை செய்யற இடத்துக்கு முதலாளி யாரு, அவங்களுக்கு நீங்க உபயோக பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. எஜமான்களுக்கு வேலைக்காரரே கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. என்ன வேலை செய்யறது ரெண்டாவது, முதலாளிக்கு என்ன கீழ்ப்படிதுங்கிறத முக்கியம். கீழ்ப்படிதல் இல்லைன்னா அங்கே வேலை கிடைக்காது, பிரச்சனை வரும், சால்வ் பண்ண முடியாது. கீழ்ப்படிய முடியாத ஒரு நிலை இருந்தால் சொல்லணும், அவங்ககிட்ட போய் சரி பண்ணுங்க. எஜமான் எப்படி நடத்தினாலும் சரி கீழ்ப்படியணும். அது கீழே வசன வாசிங்க எடுத்தாலே, அது நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்தீர்கள். அடுத்த குறிப்பு, முரட்டு குணமா இருந்தாலும் கீழ்ப்படி. விஷயம் அப்படின்னாலும் இப்படி சொல்லிட்டாங்களே, சொன்னாதான் என்ன, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லாது. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கவனிக்கணும். சில நேரங்கள்ல முரட்டு குணம் உள்ளவங்களா இருப்பாங்க, முரட்டாட்டம் உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கும் கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா.
அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மொழிக்கு அஞ்சாதவன் கொண்டாட்டி அடிக்க அஞ்ச மாட்டான். ஒரு மொழியிலே பயம் வரணும். தொலைஞ்ச போல தெரியல, சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி இருக்கணும். ஆமென். அதிகாரம் அப்படி ஒரு மொழியில இருக்கணும், ஒரு சொல்ல இருக்கணும். முரட்டாட்டம் உள்ளவங்களா தெரியும் பார்ப்பேன் இல்லை. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. முரட்டுத்தனமா பேசுவாங்க. பாஸ்டர் குமாரதாஸ் நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கேன், திருவாசனம் மும்பை நல்ல நண்பர். அவர் தேவனிடத்துக்கு போயிட்டார். அப்போ நான் ஒரு சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கேன் 2007 மும்பையில். நான் என்னை ரொம்ப நேசிப்பார். அப்போ ட்ரெயினில் தான் போனேன். இறங்கினோடனே அவர் கார் எடுத்துட்டு அவரே வந்துட்டார். அவர் கார் ஓட்டத்தை டிரைவர் தான் ஓட்டுறாரு. வந்து கட்டி பிடிச்சி, பாஸ்டர் நான் இதுவரை ஊழியத்தில் ஒருத்தர் கூட ரயில்வே ஸ்டேஷன் அழைச்சிட்டு போனது அப்படின்னு என்னைய கை பிடிச்சி கூப்பிட்டு போய் அவர் ரூமில் என்னை தங்க வச்சுக்கிட்டார். நான் கூட வந்தோடனே பக்கத்து ரூமில் தங்க வச்சுட்டேன். அவனுக்கு கோவம் வந்துச்சு. இப்படி என்னைய பக்கத்து ரூமில் தங்க வச்சுக்கிட்டாரு. உங்களை மட்டும் இல்லை. நான் அவர்கிட்ட போய் என்ன சொல்ல, அவர் அப்படி திருவாசனத்தில் பேச முடியாது. பாஸ்டர் அவர் விசுவாசி தானே, அவங்க இருக்க சொல்லுங்க அப்படின்ட்டு. குறிப்பிட்டு யார மாட்டாங்க விசுவாசி. சொல்லுங்க அல்லேலூயா. சிபிஎம்ல விசுவாசிகளுக்கு அலோட் கிடையாது. கீழே தான் உட்காரணும், குறிப்பிட்டு மேலே வரக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. எதுவுமே பேசக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. ஏதாவது சொல் கேட்கலன்னா அவங்க 6 மாதம் திருவது கிடையாது. ஆனால் இந்த விசுவாசி அந்த சபையில் தான் இருப்பான், வேற சபைக்கு போயிட மாட்டான். அதிகாரம். சொல்லுங்க அல்லேலூயா. முரட்டாட்ட குணம் உள்ளவர்கள், முரட்டுத்தனமா பேசுற மாதிரி தெரியும். அப்ப நான் சொன்னேன், பாஸ் வந்திருக்காரு, நீங்க நல்ல கூட்டம் நிறைய வந்துச்சு. அப்புறம் உடனடியாக சொன்னார், பாஸ் இன்னைக்கு நிறைய ஆட்கள்லாம் வந்துட்டாங்க ஐயா. குஜராத் போயிடுவார், நாகாலாந்து போயிடுவார், தமிழ்நாடு போயிடுவார், போயிட்டு சுற்றிட்டு ஊழியத்துக்குலாம் போயிட்டு வருவார். அவர் வாரான்னு தெரிஞ்ச எல்லா ஆளும் வந்துடுவார். அப்போ ஒரு அம்மா நின்னே எல்லாம் நின்று ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. எல்லா ஆளையும் திட்டுதார். ஒரு ஆளை மண்டையில் கொட்டிக்கிட்டார், ஒரு சகோதரியை. டொக் 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 என்ன அப்படி. ஒரு சிஸ்டர் காத்த பிடிச்சி முடிக்கிட்டார். என்னடி இப்படிலாம் பண்டிகையா அப்படின்னு கேட்டார். எங்களை திருவாசனத்தில் அப்படிதான் வளர்த்துருக்காங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உண்மையே ஒரு சிஸ்டர் நின்றுட்டு இருந்துச்சு. காதுல 2 கம்பளையும் கலத்தி, ஐயா காணிக்கையா தாரையா, என்னைக்கா நீங்க கொடுத்துருக்கீங்களே அதையாவது. ஆமென். பாஸ்டர் கொடுத்தா நாங்க தொலைஞ்சோம். பெர்மிஷன் கேட்டு கொடுக்கணும். அம்மா பெர்மிஷனே கேட்கலையே தெரியல, கொடுத்துட்டோம். அவர் வாங்கி சோத்திரம் புருஷனங்க ஐயா கேட்டுதான் கொடுத்து கொண்டா அப்படின்னு வாங்கி பேக்கில் போட்டுக்கிட்டார். ஜோங்கெல்லாம் பண்ணல. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்னம்மா இன்னைக்கு சபையில் கூட்டம் ரொம்ப இருக்க, நீங்கள் நம்மளையும் கலத்தி கொடுத்துட்டீல அப்படின்னு சும்மா கேட்க. பக்கத்தில் நிற்காம கேட்குறேன், ஐயா எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க, எங்க ஐயா திடீர்னு வருவாரு, 1.5 மணி நேரம் திட்டுவார். அவர் திட்ட கேட்டாலே எனக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கேன் அப்படின்னு நான் பாருங்க. நீங்க சொல்லுவீங்களா அப்படி? பாஸ்டர் பிரசங்கத்தில் எதை உங்களுக்கு தானே பிரசங்கம் பண்றேன், எல்லா பிரசங்கமும் உங்களுக்கு தான். பக்கத்து சேவைக்கா பேசிக்கிட்டு இருக்கேன் கிடையாது. இல்ல பாஸ்டர் என்னை பார்த்தே பேசிட்டாரு, உன்னை பார்த்தா பேசுறேன். சொல்லுங்க அல்லேலூயா. வேற யாரை பார்த்து பேச? சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டர் இப்படிதான் சொல்லிட்டாரு, சபைக்கு போக மாட்டேன். வர என்ன செய்ய போற? அந்த சபையும் அப்படிதான் நடக்கும். அங்கேயுமே விசுவாசியா கைகிட்டு தான் உட்காரணும். அதிகாரம். உடனே புல்பிட்டில் இருந்து பாஸ்டர்னா சொல்ல போறாங்க, இல்லை விசுவாசியா தான் இருக்கணும். பாஸ்டர் தான், விசுவாசி தான், கலெக்டர் தான், கமிஷனர் தான், வாத்தியார் தான். கொடுக்கப்பட்ட அந்த பதவிக்கு பொறுப்புக்கு உத்தரவாதம் கொடுத்து முரட்டாட்ட குணம் இருந்தாலும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கைதடி கத்திர
சொல்லுங்க அல்லேலூயா. எது கவனிச்சுக்கிட்டே இருப்பார், மயக்கம் வந்துருமோ, பேச்சு போயிட்டே இருக்கேன். சரி, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1ஆம் வசனம் வாசிக்க சீக்கிரமா. அந்தபடி அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி, வாடகை புருஷனுக்கு இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொருத்த புருஷனுக்கு இல்லை, உன் சொந்த புருஷனுக்கு என்ன செய்? கீழ்ப்படி. சொந்த மனைவிக்கு என்ன செய்? கீழ்ப்படி. இது மேல என்ன சொல்லணும்? சரி, அதே குறிப்பில் 5ஆம் வசனம் வாசி. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அலங்கரித்தார்கள். கீழ்ப்படிதல் ஒரு அலங்காரம். சொன்னால் கீழ்ப்படிதல். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் கீழ்ப்படிதல். ஆமென். கீழ்ப்படிதல் ஒரு அலங்கரிப்பு. இப்படி கவனிங்க, கீழ்ப்படியணும். தங்களை அலங்கரித்தார்கள் ஆண்டவரே என்று சொல்லி. 6ஆம் வசனம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். ஆண்டவரே, கடவுளேன்னு சொல்றா புருஷனை பார்த்து. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம நாட்டுல பெண் கடவுள் ஜாஸ்தி. பெண்கள்லாம் கடவுள், நாங்களும் கடவுள் தான். நீங்க மட்டுமா கடவுள்? சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் பெண் அல்ல, ஆண் பால் உடையவர்ங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். வேதம் அப்படிதான் சொல்லுது. பாலசிங்க என்ன கேட்டீங்கன்னா பைபிள் ஸ்டடி நீட்டா சொல்லுவோம். சூப்பர் பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. புதன்கிழமை என்ன செய்யறீங்க? வாங்க வேதத்தை படிப்போம், கற்றுக்கிடுவோன்னு புதன்கிழமை 7 மணிக்கு வாங்க, 8 மணி வரை 1 hour. நிறைய பேர் வராங்க. நீங்களும் வாங்க, வந்து ஒரு நோட்டு பைபிள் எடுத்து குறிப்புகளை எடுத்து படிங்க. இது எங்க போனாலும் கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப புருஷனை கணம் பண்ற விதம். ஆமென். அல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுது. இங்க 20ஆம் வசனம் வாசிங்க. 20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். நல்ல கவனிங்க, 8 பேர் கொண்ட பிறகு பேழையில காக்கப்பட்டார்கள். கீழ்ப்படிக்கிட்டாங்க. பேழைகளவா ஆடு மாடு குதிரை யானை பூனை எல்லாம் போயிட்டு. ஆனா மருமகனை சொல்ற 3 மகா, 3 மகன் 3 மருமகா சொல்ற. மருமகளை சொல்ற போ பேழைக்குள்ள போ, போயிட்டான். மகனை சொல்ற பேழைக்குள்ள போ, போயிட்டார். மனைவி சொல்ற பேழைக்குள்ள போ, போயிட்டார். நோவாவும் போயிட்டார். இவர் போனோன்னா கர்த்தர் கதவை அடைத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பிரசங்கம் 120 வருஷம் பண்ணியிருக்காரு, ஒருத்தன் கூட கேட்கல. பிரசங்கம் 120 வருஷம் பண்ணி தன் குடும்பத்தை ரட்சிக்கிற கிருபை நோவாவுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. நானும் என் வீட்டோரமை என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உன் குடும்பத்தையாவது ரட்சிப்புகளை கொண்டு வா பிழைக்குள்ள. அதுல கவனமா இருக்கணும். பிள்ளை, கணவன், மனைவி, அம்மா, அப்பா இவங்களெல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போறதுல குடும்பத்து மேல அக்கறை இருக்கும். சுவிசேஷம், ரட்சிப்பு, அபிஷேகம் இந்த மாதிரி ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்கள்ல பக்தியோடு குடும்பத்தை நடத்த வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும். தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்குது. சபையில தான் நியாய தீர்ப்பு துவங்கும். அப்ப சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன தீர்ப்பு கிடைக்கும்? டைரக்டா நடக்கும். அப்போ சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியத்தக்க சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்பதான் நாம நியாய தீர்ப்பிலும் தப்ப முடியும். பாருங்க, 2026 எலெக்ஷன். அவன் கட்சியை வளர்க்கலாம். ராஜ்யம் வரணும். மோடிக்கு செப்டம்பர் மாசத்தோட பதவி முடியுது. அத்வானிக்கு முடிஞ்ச மாதிரி.
நிதின் கட்கரே அப்படிங்கிற ஆள் பிரதமராக வரலாம் அப்படின்னு தோணுது செய்தி கேட்கும்போது. ஒருவேளை இவர் போகும்போதும் ஆட்சி அழைச்சிட்டு போயிடலாம். நம்மளே போயிட்டோம், நம்மளை தவிர எவனும் ஆளுக்கு தகுதி கிடையாதுன்னு ஏற்கனவே மைனாரிட்டியில் தான் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் நிரந்தரமான ஆட்சி இல்லை. அரசியல் நிலவரம் அப்படி இருக்கு. நம்ம தன் கட்சியை வளர்க்குற பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மோனும் சண்டை போட்டே இருக்கான். ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஏன் சண்டை போடுறான்னு யோசிச்சு பார்த்தேன். எதுக்கு சண்டை போடுறோம்னா டெய்லி டிவியில் நியூஸ் வரும். டெய்லி வேற ஒன்றுமே கிடையாது. பேசுகிறத கேட்கும் கருவியை மாட்டிவிட்டான் மகன். இதுக்கு ஒரு நியூஸ். சொல்லுங்க அல்லேலூயா. டிவியெல்லாம் பாருங்க. அப்பமாவும் சண்டை போடுறதுக்கு காரணமே நியூஸ் வரணுமா. நாங்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்றணும் அதை செஞ்செல்லாம் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் நியூஸ் தான். செல்போனை வச்சிருக்கிறது என்னது, நமக்கு ஏதாவது ஒன்று போட்டு நியூஸ் நிறைய போடணும், துட்டு கிடைக்குமா. துட்டி வியாபாரம் தான். நீங்கள் செல்போன் பார்க்கினாலே அடுத்தவனுக்கு துட்டி ஏறுது. அது எதை பார்த்தாலும் சரிதான். மோசமானதை பார்த்தாலும், நல்லதை பார்த்தாலும், கெட்டதை பார்த்தாலும், எதை பார்த்தாலும் நீங்கள் எதை பார்க்கல அவனுக்கு துட்டு உங்களுக்கு இழப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்தவனும் அப்படித்தான் இருக்கான். ஒரு பாட்டை போட்டோமா 2 லட்சம் வியூஸ், இத்தனை கே பார்த்துட்டாங்க, இவ்வளவு காசு ஏறும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மீடியா அந்த அளவுக்கு போயிட்டு, மீடியா அந்த அளவுக்கு போயிட்டு. அப்படிங்க சுவிசேஷம் சொல்லணுங்களா? யார் சொல்லுவாங்க? யார் சொல்லுவோம்? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அதனால தான் என் பூர்வீகத்தில் இருக்கிற முன்னோர்கள் பேரெல்லாம் வைக்காங்க. அப்ப பேரை சொல்லு, கட்சிக்காரன் பேரை சொல்லு அப்படின்னு வைக்காம எதுக்கு வைக்கிறான்? நீ செய், நீ நாட்டுக்கு நல்லது செய், தேவனுக்கு செய். இந்த உலகத்துக்கு செய்து அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? தேவனுக்கு செய்தால் பூமியிலேயும் பலன், பரலோகத்திலேயும் பலன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்போ பலன் அந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. காஸ்பல் சொல்லுங்க, 2 பேருக்குடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. சுவிசேஷம் சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. இயேசு உனக்காக சிலுவையில் மரித்தார், பாவமானார், ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார், திரும்ப வரப்போகிறார். இவரை ஏற்றுக்கொண்டால் உன் பிரச்சனை சால்வ் ஆகும். இப்படி ஆகும். அதுக்காகவே தேவன் மனிதன் ஆனார் அப்படி சொல்லணும். எப்படி ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு வல்லமை இருக்கே. அல்லேலூயா. சபைக்கு வாங்க. ஒரு சபையும் தெரியல. நோ, சபைக்கு வா. சபையை குறைச்சோன்னா நீ வாழ முடியாது. விசுவாசியை குறைச்சோன்னா வாழ்க்கை இல்லை. ஜெபத்தை குறை சொன்னா வாழ்வும் கையில் இல்லை. நான் சொல்றதெல்லாம் வசனம். அப்படி வாழ்வதற்காக வா. கர்த்தரை தேடு. காஸ்பல் சொல்லுங்க, சிலுவை நண்பர் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, பரிசுத்தாவியை சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லல. நான் வருவேன் போவேன். நாங்கள் என்ன சொல்றேன்? நம்முடைய எவ்வளவு சொல்லணும். பிசாசை தவிர்த்துட்டேன். போனால் போகவே மாட்டேன். தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன், பிசாசை எப்படியாயும் போய்விடு. கரெக்டாக பேயை தடுத்தது ஒரு பாஸ்டர். நான் 2 மணி நேரம் போராடி திணித்து விட்டேன். போகாமல் நீ உயிரை வாங்குகிறாய், எப்படியாவது போய்விடு ப்ளீஸ். தானே எப்படி போவான்? இயேசு பிசாசு அதற்கெல்லாம் சொன்னாரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆமென். கட்டளை, சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்று இயேசு கட்டளையிட்டார். இது கட்டளை, செய்தே ஆகணும். நீ ரட்சிக்கப்பட்ட அப்படின்னா, ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னா, உண்மையான விசுவாசியா கர்த்தர் மேல அன்பு வச்சிருந்தா உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. தேவன் மேல அன்பு வச்சதுனால தான் ஊழியம் செய்யறேன். நான் சொன்னேன், ஒருத்தர் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, கேட்க பிரியம் இல்லை. யாருமே அப்படித்தான். அப்படி நினைக்கிற ஊழியத்துல, ஏன்னா நான் இயேசுவை நேசிச்சு தான் ஊழியத்துக்கு வந்தேன், எல்லாம் வேண்டாம் இயேசு போதும் அப்படின்னு வந்தாச்சு. வந்து கர்த்தரை தேடுறோம். வந்தாலும் வராவிட்டாலும், தந்தாலும் தராவிட்டாலும், காணிக்கை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், எல்லா நேரத்திலும் உங்களை நேசிக்கிறோம். உங்களை ஒருவேளை நான் வந்து சந்திக்கிறதுல குறைவா இருந்திருப்பேன். என் மனதில் உங்களை மனதார நேசித்து
ஜெபிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கேன். சில குடும்பம் நினச்சிக்கிட்டே இருப்பேன், ஆசீர்வதிச்சுட்டே இருப்பேன். உங்களுக்கு தெரியாது அந்த அன்பின் அந்த கட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டை நீங்கள் உடைக்க முடியாது. நீங்கள் என்னைய பாஸ்டர் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த நான் ஜெபித்து வச்சிருக்க பாருங்க, அந்த கட்டை உடைக்கவே முடியாது. எங்கேயும் நீங்கள் தப்ப முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. பலிபீடத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் தேவ சமூகத்தில். ஏன்னா ஜெபிக்கிறது உண்மை. இப்போ கர்த்தர் பார்ப்பார். அதான் நான் சொல்லுவேன், செல்லப்பா பாசம் தெரியும். திடீர்னு யாரையா சொல்ல 10 வருஷம் ஆனாலும் என்கிட்ட தான் வரணும்னு சொல்லுவேன். அது எத்தனையோ பேர் சொன்னது கரெக்டாக நடந்திருக்கு அவருக்கு தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சில விசுவாசிகள் சபைக்கு வரலன்னு போயிட்டாங்க. அவங்க ஏன் திருப்பி சபைக்கு வரல அப்படின்னா நான் அவங்கள போய் கூப்பிடுறேன். அதான் வரல, கூப்பிட்டா வந்துடுவாங்க. அதுவும் செல்லப்பா பாஸ்டர் மட்டும்தான் தெரியும். போய் அழைக்கலை யாரையும் போய் புரியுது இல்லைங்க, ஒரு லிமிட்டு தான். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஒரு லெவல், அந்த லெவல் என்ன அப்படின்னா, ஆனா அன்றைக்கு அந்த வராத விசுவாசிக்கு ஜெபம் பண்றேன். நம்ம வேற வழி, நம்ம போனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, போன விசுவாசி வந்துட்டா நினைப்போம், அதுக்கு நினைச்சே வர மாட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. நான் போய் விசுவாசி சார் யார் வாங்க ஐயா சொல்லவா, தேவன் எங்களுக்கு சில அதிகாரத்தை வைத்திருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. காஸ்பல் அறிவிங்க. இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணணும். யார் வரல யார் போகல இதெல்லாம் கவனிக்கணும். இது எங்க வேலை நினைக்கக்கூடாது, தேவனுடைய வேலை. இது பாஸ்டர் வீட்டு வேலை கிடையாது. எங்க வீட்டு ஒரு வேலையை நீங்க ஒரு வேலை செய்ய வேண்டாம். சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் பாஸ்டர் வீட்டுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க, அதிகம் படிக்க, காய்கறி வாங்கி கொடுக்க, பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு கூட, வீட்டில் என்ன வீடு சுத்தம் பண்ண 25 பேர் இருக்கான் வீட்டில். நான் ஒருத்தரை கூட வீட்டில் ஆர்டர் பண்ண மாட்டேன், வீட்டு வேலை கொடுக்க மாட்டேன். கர்த்தருடைய வேலை. பாத்திரம் விளக்கினாலும் சபையின் பாத்திரத்தை விளக்கு, ஒட்டடை அடித்தாலும் சபையின் ஒட்டடை அடி, ஊழியம் செய்தாலும் சபைக்கு செய், சேரத்துக்கு போட்டாலும் கர்த்தருக்கு செய், வாகனம் ஓட்டினாலும் கர்த்தருக்கு செய். சபையில எத்தனையோ வேலைகள் இருக்கிறது பிரதர் சிஸ்டர், நீங்க செய்வதற்கு ஆயத்தமாகுங்கள். காஸ்பல் அறிவிங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கைகளை தட்டி ஒத்துக்கொண்டவங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். தோத்திரம் 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 தோத்திரம். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க முடிக்க போறேன். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். இளைஞரே வாலிபரே மூப்பருக்கு கீழ்ப்படி. மூப்பர் அது ஊழியக்காரர். சொல்லுங்க அல்லேலூயா. எல்டர் என்றாலே ஊழியக்காரர் தான். சொல்லுங்க அல்லேலூயா. ஓவர்சியர் அப்படின்னு சொல்லியிருக்கு. கண்காணி, சூப்பரண்டன்ட், அதுவும் கண்காணிப்பாளர் தான். இதெல்லாம் ஒரே பதமுள்ள வார்த்தைகள். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஒருங்கிணைப்பாளர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் வேதாகமத்தில் உள்ள நிர்வாகம் ஒன்று இருக்கு. சபைக்கு ஒரு நிர்வாகம் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆளுகை ஒன்று இருக்கு, சபையில ஒரு நிர்வாகம் இருக்கு. எனக்கு கடிந்து சொல்லி அப்படிலாம் பழகலை, அதான் பிரச்சனை. எனக்கு யாரையுமே கடிந்து சொல்லி பழகலை. ஆனால் அப்படி சொல்லணும்னு நினைப்பேன், சொல்ல முடியாது. அப்படி பழகலை. பார்த்தீங்களா, நான் மகிழ்ச்சி பாஸ்கராகவே இருக்க விரும்புகிறேன். நான் இன்னொரு பாஸ்டர் மாதிரி மாற முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஆமென். நான் நினைப்பேன் உங்க பாஸ்டர் எப்படிப்பட்டவர், கடிந்தே சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பா நடத்துங்க, என்ன சொன்னாலும் கேட்டு. அதுக்காக அப்பாவி கிடையாது, கோழையும் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. விவரம் தெரியாதவரும் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நாங்கள் டாக்டருக்கு டாக்டராக இருப்பேன், அட்வொகேட்டுக்கு அட்வொகேட்டாக இருப்பேன், பாஸ்டருக்கு பாஸ்டாக இருப்பேன், சமூக சேவையாளருக்கு சமூக சேவையாளராக இருப்பேன். பல வகைகளில் கர்த்தர் நீ நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க கீழ்ப்படியுங்கள், மூப்பர்களுக்கு
வாலிபரே கீழ்ப்படிங்க. வாலிபர்கள் மூப்பர்களை சுற்றி வரணும். அப்படி ஆகணும். நீங்க இந்த வாலிப பிள்ளைகள் இருக்கு, பெண்கள்லாம் பெண்கள் ஊழியத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த யூத்தை அட்ராக்ட் பண்ணணும். உங்களை கேட்கணும், என்னம்மா என்ன சொல்லுவீங்களோ தெரியாது, ஒரு பரிசு வாங்கி கொடுக்கணும், எதையாவது சொல்லணும். நீங்க இருக்க ஐக்கியத்தையும் வளர்க்கணும். அதே சரியா செய்யலாம் என்ன செய்ய முடியும்? இளைஞர் எப்படி பார்ப்பீங்க? இளைஞர்கள் வாலிபர்கள் சபையின் தூண்கள். அல்லேலூயா. நாட்டின் முதுகெலும்புகள். யூத் ரொம்ப முக்கியம். இல்ல அந்த பையன் எப்படி, இந்த பையன் அப்படிதான் இருப்பான், வாலிபன் அப்படிதான் இருப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. 5 நேரம் யூரின் போறான், எழுப்பி செல்போனை பார்த்துட்டு இருக்கான், ஆடுதான் சேர்ல, குதிக்கான், அமைதியாவே இருக்கான். ஒருத்தர் ஒரு டைப்ல இருப்பான். அவ அப்பா அப்படி ஆடு, ஆக இவனை சீல் குத்தக்கூடாது. அவனை நல்லா ஆக்குற பொறுப்பு நமக்கு இருக்கு. இளைஞர்களே, மூப்பர்களை நீங்க அட்ராக்ட் பண்ணணும். அவங்களாம் கண்டா தோத்திரையா, தோத்திரம் பிரதர் அப்படின்னு சொல்லி பெரியவங்க நல்ல பேர் வாங்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லி கொடுக்கணும். தோத்திரம் சொல்லுப்பா, சொல்லி கொடுக்கணும். அப்படி அவனை நேசிச்சு சொல்லணும். படிச்சியா, மார்க் வாங்கியிருக்கியா, என்ன படிக்கிற, என்ன குரூப் எடுத்திருக்க, அப்படி எல்லாரும் கேட்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கவனிக்கணும். நம்மளை தேடி வர ஆளை மட்டும் இல்ல, தேடாத ஆளையும் பார்க்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கவனிக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உங்க கூட ஒருத்தர் சேர்ந்தா அவனை ஸ்ட்ராங் பண்ணணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. இல்லைன்னா சேரக்கூடாது. உன் கூட சேர்ந்தா வீக் ஆகிட்டான் அப்படின்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம். சிலர் அப்படித்தான், அந்த ஆளும் சரிப்பட மாட்டான், அந்த ஆளும் சரிப்பட மாட்டான். பெண்ணும் ஆணும் எல்லாத்தையும் சொல்றேன். உங்க கூட சேர்ற ஆளு உருப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபிக்கிறவங்களா மாறணும். ஸ்பிரிச்சுவல் லைஃபா மாறணும். உலகத்தை உள்ள திணிக்கக்கூடாது. உலக ஆவிக்கு விலகணும். ஒத்த வேஷத்தை களையணும். கர்த்தருக்குள்ள மகிழணும். ஸ்ட்ராங் பண்ணணும். சபைக்குள்ள அப்படி சேர. சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ஒட்டியே கீழே, நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. ஆமா, கீழ்ப்படிந்து. ஒருவருக்கு என்ன செய்யுங்க? யாருக்கு கீழ்? ஒருவருக்கொருவர். யார் யார்? ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டே போறீங்கன்னா அவங்க என்ன விஷயம் கேட்கணும். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பைக்ல போறீங்க, ஒரு பிரதர் ரோட்ல நின்றுட்டு இருக்கார் பஸ் ஸ்டாண்ட்ல. நிப்பாட்டி, என்ன பிரதர் உங்களுக்கு விடணுமா? நான் அப்படி நேரம் மார்க்கெட் பார்க்க போறேன், விடணுமா? இல்லை, பின்னால போறேன், அங்கனாலும் சொல்லுங்க விடுறேன். அப்படி வந்து அதான் கீழ்ப்படிதல். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. பெட்ரோல் இல்லாமல் வேணா நிற்போம். அந்த விசுவாசி பெட்ரோல் இல்லாமல் நிற்க எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க பேர் கவனிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.